எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமா எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 1லிருந்து 8 வசனங்கள் வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உதவி செய்யும் போது நாம அந்த நிலையில இருந்தா நம்ம என்ன பண்ணுவோன்றத நினைச்சுக்கோங்கன்றாரு. நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து நீங்க அனுபவிக்கிறவர்களை நமக்கு அது வரும் வந்தா நம்ம எப்படி அனுபவிப்போம் அப்படின்றது போல நினைச்சுக்கோங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இவர்களை தேவன் என்ன பண்ணுவாரா? நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களை நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இதனால அற்புதமான காலை நேரத்தில் நான் பேசும்படிக்கு எடுத்துக்கொண்ட என்னுடைய மைய பொருள் அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்கிற மைய பொருளை கொண்டு உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். இந்த 8 வசனங்களுக்குள்ளே ஏன் கடைசியாக அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால், நிறைய விஷயங்கள் அங்க பேசிட்டு வர்றாரு. முதல் வசனத்திலே சொல்றாரு சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்றார். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்ன்றாரு. அதனால் சிலர் அறியாமல் யாரை உபசரித்ததுண்டுன்றாருங்க? தேவதூதரை உபசரித்ததுண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டு, சகோதரர்களை சொல்றார், ஏற்றுக்கொண்டு நான் உங்களை உபசரிக்கிறேன்றாரு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஏதாவது சொல்லிட்டு வர ஆண்டவர் டக்குன்னு 4வது வசனத்துல பாருங்க இன்னொரு விஷயத்த சொல்றாரு. விவாகம் யாவருக்குள்ளும் என்னவா இருக்கட்டும்ன்றாரு, கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்ன்றாரு. அப்புறம் அடுத்த விஷயத்துல சொல்லும்போது சொல்ற பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவையில் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவன் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்ப சொல்லிட்டு 7வது வசனத்தை சொல்லும்போது சொல்ற தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நன்றாய் நீங்கள் கவனித்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களை பின்பற்றுங்கள்னு சொல்லல, அவர்களுடைய ஊழியத்தை பின்பற்றுங்கள் சொல்லல, அவர்களுடைய கிரியைகளை பின்பற்றுங்கள் சொல்ல, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆனா இது எல்லாத்திலையும் சொல்றாரு இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இந்த 8 வசனத்துல 8 வித செய்தி இருக்கு. முதல்ல சொல்றாரு சகோதர சிநேகம், 2வது சொல்றாரு அந்நியரை உபசரிங்க, 3வது சொல்றாரு
கட்டப்பட்டவர்களை போல நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சரீரம் இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதனால அவனுக்கு இருக்கிற தீங்கை நீங்கள் நினைச்சுக்கோங்கன்றாரு. நாலாவது அவர் சொல்லும்போது சொல்றாரு, விவாகம் யாருக்கும் கனம் உள்ளதாய் விவாகம் வந்து அசுசிப்படாம இருக்கட்டும்ன்றாரு. 5ல சொல்றாரு பண ஆசை வேண்டான்றாரு. 6ல சொல்லும்போது சொல்றாரு மனுஷனுக்கு உனக்கு என்ன செய்வா கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது அப்படின்னு சொல்றாரு. 7ல சொல்லும்போது சொல்றாரு உங்களை நடத்தினவர்களை நன்றாய் கவனித்து அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுகின்றாரு. சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்றாரு இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர். இது ஏன் அப்படி அடையாளப்படுத்துறாரு? ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு அவர் கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனையாக இது இருக்கிறது. சொல்றாரு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சகோதர சிநேகம்ன்றது ரொம்ப முக்கியமா. சகோதர சிநேகம் என்று சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவருக்காக ஒரு வாழ்ந்து கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாரு. கலாத்தியர்ல சொல்றாரு ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் அவர்களுடைய அக்கிரியில் இருந்து அவர்களை இழுத்து விடும்படிக்கு நீங்கள் என்னவா இருக்கின்றாங்க, எப்பொழுது ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கின்றாரு. 1 பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும்போது சொல்லுகிறார் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்றாரு. காரணம் இல்லாமல் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான்றாரு. காரணமே இல்லாம பகைச்சாலே என்னன்றாருங்க, நீ கொலைபாதகன்றாரு. 1 யோவான்ல எப்படி சொல்றாருன்றத படிங்களா. அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர், அது சொல்ற மாயமற்ற சகோதர சிநேகம் வேணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா அந்த ஃபேக்கா ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி இருக்க கூடாது. ஒரு ஏமாத்துற மாயம் இல்லாத ஒரு சகோதர சிநேகத்தோட இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் அவனுடைய கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அவர் சொல்றாரு பாருங்க, அவன் போற இடம் கூட அவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியாது. ஏன்னா சகோதர சிநேகம்ன்றது அவ்வளவு வல்லமை உள்ளது. சகோதர சிநேகம்னா பைபிள் சொல்லுது கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன், அப்படி எழுதி இருக்கு இல்லையா? அதே 1 யோவான்ல தான். நாலாவது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவர் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையே அவராலே பெற்றிருக்கிறோம். கண்ட சகோதரனிடத்தில், கண்ட சகோதரன் யார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான்றாரு. அப்ப சகோதரன் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் அவருடைய சகோதரர்களாக, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பெறானவராக இருக்கும் பொருட்டு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப எல்லாம் இவர் எடுத்துக்காத ஆபீஸே கிடையாதுங்க. ஆண்டவர் எடுத்துக்காத ஆபீஸே கிடையாது. இவர் சகோதரனான்னு கேட்டீங்கன்னா சகோதரன் தான். இவர் தீர்க்கதரிசின்னு கேட்டீங்கன்னா தீர்க்கதரிசி தான். இவர் மெய்ப்பனான்னு கேட்டா மெய்ப்பன் தான். இவர் பிரதான ஆசிரியரான்னு கேட்டா பிரதான, எல்லாத்திலையும் முதன்மையாவே இருப்பார்.
இவர் எந்த ஆபீஸ்குள்ளயும் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அடைக்கல முடியாது. அவர்தான் பிதாவானா அவர்தான் பிதா, அவர்தான் குமாரனா வந்தாரா, ஆமா அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்தாவே, ஆமா அவர்தான் பரிசுத்தாவே, அவர்தான் சகோதரனா அவர்தான் சகோதரன், அவர்தான் மெல்கி சேதேக்கா, ஆமா அவர்தான் மெல்கி சேதேக், அவர்தான் நீதியின் ராஜாவா அவர்தான் நீதியின் ராஜா, அவர்தான் சாலமின் ராஜாவா அவர்தான் சாலமின் ராஜா, அவர்தான் யெகோவா சித்கனுவா, ஆமா அவர்தான் யெகோவா செபோவோக்கா, அவர்தான் ஆமா பெனியேல் பெத்தேல், எல்லாமே அவர்தான். நான் தான் வீடுன்னு சொல்லி இருக்கிறார். நானே உங்களுக்கு ஆலயமா இருப்பேன் சொல்றாரு. நான் தான் உலகத்திலே வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்றாரு. இவர் எடுத்துக்காத ஆபீஸ்ன்றது ஒண்ணே இல்ல. பைபிள்ல ஒரு இடத்துல மிகாவேலா தேவனே இருந்திருக்கிறார். செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிற மிகாவேலா இருந்திருக்கிறார். இவர் உண்டாக்கின எல்லா ஸ்தானத்தை போலவும் இவரால் என்ன பண்ண முடிந்ததுங்க, இருக்க முடிந்தது. சொல்றாரு சகோதர ஸ்நேகம் உங்களை நிலைத்திருக்க கடவுதுன்றாரு கடைசியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நிலைத்திருக்கணும்? ஸ்நேகம் என்பது எப்பொழுதும் கொஞ்சி உறவாடுகிற ஒரு நிலை அல்ல. ஸ்நேகம் என்பது கீழ்ப்படிதலுடைய அடையாளமா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, நீ என்னுடைய ஸ்நேகம் உன்னில என்ன பண்ணட்டுங்க, நிலைத்திருக்கட்டும். அப்ப அவருடைய ஸ்நேகம் என்பது நம்ம நிலைத்திருக்கும் போது கட்டுண்டவர்களை விடுதலையா இருக்கு. அந்நியரை உபசரிக்க என்ன பண்ணாத, மறக்காத. இதெல்லாம் யாரு செஞ்சதுன்னா நான் செஞ்சிருக்கிறையா, அதனால என்னுடைய ஸ்நேகத்தை நீ என்ன பண்ணுறாருங்க காட்டு. அந்நியரை உபசரிக்க மறக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அறியாமல் யாரை உபசரித்தது உண்டுன்றாருங்க, தேவதூதரை உபசரித்தது உண்டுன்றாரு. அந்நியரை உபசரிக்கணும்னா எப்படி? அந்நியரை உபசரிக்கிறதுனா எப்படி? யாராச்சும் தெரியாதவங்க வந்து ஏதாச்சும் காசு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றோம், கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க, அதை குறிச்சு எதுவுமே தவறு சொல்லலாம். உங்கள்கிட்ட இருக்கா தாராளமா செய்யுங்க. யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவன் எப்பேற்பட்டவன், அவனுக்கு நம்ம செய்யற விஷயங்கள் அவனுக்கு பிரயோஜனமா இருக்குமா. காலைல ஒரு தவறு வந்தாரு, ஒரு சர்டிபிகேட்ல எழுதி கொண்டு வந்தாரு. அதாவது எனக்கு எந்த உதவி செய்ய முடியல, படிக்கிறதுக்கு வேணும், எனக்கு காது கேட்காது, 100 ரூபாய்க்கு மிகாமல். உதவி எப்படிங்க, 100 ரூபாய்க்கு கம்மியா கொடுத்துறாது, அவங்க ஃபீஸ் கட்டணும். 100 ரூபாய்க்கு மிகாமல் எனக்கு உதவி செய்யும். காது கேட்காது. போயிட்டு அப்புறமான்னு சொன்னது மட்டும் அவருக்கு என்ன பண்ணிடுச்சு, அவர் சொன்னாரு, நான் போயிட்டு வரமாட்டேன், நான் ட்ரெயின்ல போகணுமா. அப்ப காது கேட்காது, ஆனா நான் சொல்றது என்ன பண்ணிருச்சுங்க, அது கேட்டுருச்சு. இப்ப யாரு நீங்க அந்நியர் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி உபசரிக்க சொல்றாரு? தேவனுடைய சபைக்குள்ள ஒருவன் வந்தா, ஒரு அந்நியனா, உனக்கு தெரியாதவன் ஒருவன் வந்தா, அவனை ஏற்றுக்கொள்ள, அவனுக்கு உபசரி. நீ அறியாமல் தேவதூதருக்கு அது உபசரிக்கிறது போல இருக்கு. உங்களிடத்திலே இருக்கிறார்கள். இயேசுவே சொல்றாங்க, இதை விட்டு நான் 300 பணத்துக்கு என்ன பண்ணிருப்பேன், கொடுத்திருப்பேனே. இவர் வந்து அந்த வெள்ளிக்கல் கரண்டியை உடைச்சி போட்டால. இயேசு சொல்றார், எப்பொழுதும் தரித்திரர் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, உனக்குள்ளேயே இருக்கிறாங்க நிறைய பேரு. நீ விட்டு கொண்டு வந்து நீ அவனுக்கு கொடுத்திருப்பியா? இல்லையே. பாருங்க, நான் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறத வந்து நான் குறைய சொல்லவே இல்லை. நீங்க என்னன்னாலும் செய்யுங்க. ஆனா ஏழைகள் எங்க இருக்கிறாங்க? கிறிஸ்துவின் சரீரமாக சபையில இருக்கிறாங்க. இவங்களை போஷிக்கிறத விட்டுட்டு நாம போய் மற்ற எத்தனையோ பேருக்கு போஷிக்கிறது இருக்குல்ல. கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கும். உனக்கு தெரியுமா எத்தனை அது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த சிச்சை பிரதர், அந்த கடன் பிரச்சனையில, அந்த நெருக்கடியில, ஏன் நீ அவன் கடனை சுமக்க வேண்டாயா, அவன் பிரச்சனையை சுமக்க வேண்டாயா, அவனுக்கு போஜனத்தை கொடு. உன் சத்துருவனுக்கு பசியா இருந்தாலும் என்ன பண்ணுன்றாருங்க, போஜனம் கொடுன்றாரு.
ஆனா சகோதரன் பசியா இருந்தா அது கர்த்தருடைய சிச்சை. அதுல போய் நான் போஜனம் கொடுத்தேன்னா அப்புறம் அந்த சிச்சையை நான் வாங்கி கட்டிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? நீ போஜனம் கொடுத்ததுனால நீ தரித்திரம் ஆயிட்டன்னு யாராச்சும் ஆண்டவர் சொல்லட்டும். அப்படி சொன்னாரா? நீ கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரா? இல்லையே. அதான் அவர் சொல்றார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும். நான் பாவிகளுக்கும், அவர் சொல்றாரு, நான் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தேன். பாவிகளுக்கு மட்டும் இல்ல, பாவிகளுக்குன்னா பரவாயில்ல பிரதர், துரோகிகளுக்கும்ன்றாரு அவரு. நன்மை செய்யறவரை நான் சுற்றி திருந்தேன். அடுத்த நிலையில சொல்றாரு, கட்டுண்டவர்களை நீ அவனுடைய வலிய உணர்றவனாயிரு. நீ மனுஷனானு அவனுடைய தீங்க உணர்றவனாயிரு. அப்ப நீ எப்படி செய்யாம இருப்பன்றாரு. நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, செய்யறத நாம் எவ்வளவு கொடுக்கிறோம்ன்றத வச்சு நான் இவ்வளவு செஞ்சேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தப்பு. அதாவது எவ்வளவு, இப்ப நான் 100 ரூபாய் கொடுத்தேன்னாக்கா அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும் பிரதர். ஏன்டா அவ்வளவு இல்ல பிரதர், நீ 10 ரூபாய் கொடுக்குறப்ப நீங்க ஒரு 5 ரூபாய் கொடு, என்கிட்ட அவ்வளவுதான் பிரதர் இருக்கு, அதுல எனக்கு இதுதான் பிரதர் வாங்கி. தேவன் நீ எவ்வளவு அதிக தொகையை கொடுக்குறன்றத பாக்குறவர் இல்ல, உன்னிடத்தில் இருக்கிறதை நீ எப்படி பகிர்ந்து கொடுக்கிறன்றதான் பாக்குறவர், உன்னோட இருதயத்தை பாக்குறவர். அதனால பால் வாங்கி தர முடியலனால அதுக்கு ஜீனி வாங்கி தர முடியும் பிரதர். என்கிட்ட ஜீனி இருக்கு, அதை நான் கொஞ்சம் கொண்டு வந்தது என்ன பண்றேன், அவங்களுக்கு கொடுக்குறவங்க. ஏன் நீ அரிசி இல்லையா பண்ற, எனக்கு ஃப்ரீயா தான் போறாங்க, நீ வேணா யூஸ் பண்ணிக்கிறியா? அதுலயும் 2 ரூபா சம்பாதிச்சு வச்சுக்க முடியுமான்றதை யோசிக்கிறத விட்டுட்டேன். அது இல்லைனாலும் பரவாயில்லையா, எனக்கு நீ யோசிக்க பண்றியா? இது வேணா சொல்ல அவனுக்கு தானே அன்பையா பகிர்ந்து கொடுத்த தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறதுல மிக முக்கியமா இருக்கணும். அந்த அன்பை நாம் வெளியே பகிர்ந்து கொடுக்கிறது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதுல மிக முக்கியமா இருக்கணும். அடுத்து சொல்றாரு, விவாகம் யாவருக்குள்ளும் எப்படி இருக்கட்டும்ன்றாரு, கனம் உள்ளதாய். ஃபர்ஸ்ட் சொல்றாரு சகோதர சிநேகம், அடுத்து சொல்றாரு அந்நிய, அடுத்து சொல்றாரு அவனுடைய வலியை நீ நினைச்சுக்க, தீங்கு அனுபவிக்கிறவங்களை நினைச்சுக்க, அப்படிலாம் சொல்றாரு. அடுத்து 4வது வசனத்துல சொல்றாரு, குடும்ப ரீதியா சொல்றாரு, விவாகம் யாவருக்குள்ள எப்படி இருக்கணும்ன்றாரு, கனம் உள்ளதா இருக்கணும். அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாகம் மஞ்சமோ என்ன பண்ணக்கூடாது, அசுசிப்படவே கூடாதுயா. விவாகம் என்பது வேறு, விவாகம் மஞ்சம் என்பது வேறு. திருமணம் என்பது வேறு, திருமண வைபவம் என்பது வேறு. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திருமண உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க மானசீகமா இருக்கக்கூடிய நிலை அல்ல, அது ஆவிக்குரிய ரீதியில பார்த்தால் அதை கர்த்தர் சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்றாரு. தேவன் எதுல இணைத்து வைத்திருக்கிறார் என்றால், அவர் ஆவியினாலே ஒருவரை ஒருவர் இணைக்கிறார். அதனாலதான் சொல்றாரு அது கனம் உள்ளது. அந்த கனம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவர் என்கிற கனத்தை கொடுத்தது யாரு? தேவன். அந்த கனத்தை நாம் சுமந்து கடைசி வரையும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா வேசி கலரையும் பச்சார கலரையும் தேவன் நியாயத்திருப்பார்ன்றாரு. ஏன்னா நியாயத்திருப்பு கொடுக்கிறவருக்கு முன்னாடி எது ஏமாத்தாதீங்கன்றாரு. அடுத்து 5வது சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்ப இருக்கிறது போதும்னா என்ன அர்த்தம்? பணம் தேவையா இல்லையா? தேவைக்கு பணம் தேவை. நாங்க ஒரு இடத்துக்கு போறோம்னாக்க ஒரு பணம் தேவை. பணமே இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. பண ஆசை இல்லாதவர்களா இருந்துன்னு தான் சொல்றாரே தவிர, அதாவது அதுக்காக நீ என்ன விட்டுறாதுன்றத சொல்ல வர்றாரே தவிர, நீ அதுக்காக சம்பாதிக்க வேண்டாம், நீ அதுக்காக ஓட வேண்டாம், நீ அதை தேட வேண்டாம், உன்னுடைய தேவை சந்திச்சுக்க வேண்டாம் பைபிள் என்ன பண்ணவே இல்லைங்க, சொல்லவே இல்லை.
பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்ன இருக்கிறது போதும் போதும் அப்படின்னா இருக்கிறது போதுமா? என்ன வச்சிருக்கிறோம் போதுமா? அடுத்த வசனத்திலே சொல்ற, அடுத்த பகுதியிலே சொல்ற, எது உங்கள்கிட்ட இருக்குன்னா நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை உன்னை கைவிடுறதும் இல்லை. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒண்ணு நிலையானது எதுதான்? அவர் மட்டும்தான். அதனால என்ன விட்டுட்டு நீ போய் பண ஆசையில விழுந்துடாதையா. இருக்கிறது போதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நம்மள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அது போதும், நம்மள்ட்ட என்ன உடை இருக்கோ அது போதும், நம்மள்ட்ட என்ன செல்வாக்கு இருக்கோ அது போதும், நம்மள்ட்ட என்ன படிப்பு இருக்கோ அது போதும். அது அப்போ இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணங்கள் நமக்கு சொல்லிட்டாரு. இது இது இதெல்லாம் போதுமா? போதுமா? நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு இடம் இருந்தா போதும். அப்புறம் ஒரு சின்னதா ஒரு 10 ஒரு ரூம் இருந்தா போதும். அப்புறம் போனே அதுல பண்ண எவ்வளவு வருஷமா இதுக்குள்ளே நான் இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் பெருசாக, அப்புறம் அது போதுமா? அது பத்திச்சா? அதுவும் பத்தல. இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தனித்தனியா ஒரு அறை இருந்தா போதும். அது மட்டும் எப்படியாச்சும் கேட்ட அதுவாச்சும் முடிச்ச வரை அதுவும் போதுமா? ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்போம்? வாடகை வீட்டுல இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு ஆரம்பிக்கிற விஷயம் எதுவுமே இந்த உலகத்துல என்ன பண்ணாத பத்தாது. இன்னும் எவ்வளவு பெருசா நீங்க கட்டினாலும், நீங்க இன்னும் எவ்வளவு பெருசா நீங்க விஸ்தாரப்படுத்தினாலும் அதுலயும் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அப்ப மனிதன் ஜீவனோடு வாழ்ற வரையிலும் அது என்ன பண்ணவே பண்ணாதுங்க, போதாது. காலங்கள் வர நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருந்தப்ப இது பாதிதான் இருந்துச்சு. அதுல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அதுலயே எல்லா இடத்துல இருந்து வந்தவங்களும் உட்கார வச்சு முழங்கால் பட்டா கூட அடுத்த மண்டல முழங்கால் படுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஒரு பகுதியை உடச்சியா கொஞ்சம் பெருசாக்கியும் அதுவும் என்ன பண்ணலான்றாங்க. பெரிய கூட்டம் வரும்போது பத்த மாட்டேங்குது. பக்கத்துல ஒரு மாடி போட்டா இங்க உட்காந்து சாப்பிடலாம். நாங்க இப்ப கீழே வந்து சாப்பிடறதுக்கு ஒரு இடம், மேல ஒண்ணு போட்டாலும் அதுவும் பத்தல. இப்ப கொஞ்சம் மேல எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டே இதுக்கு எல்லாத்துக்கும் போதுன்ற மனசே வராது. இத சொல்லலங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, நீ பண ஆசையில இருந்துட்டு போதுங்கிற மனதுடனே கூட போதும்னா எது போதும்னா நமக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் போதும், அவருடைய வார்த்தை மாத்திரம் தான் போதும். அவர் போதியா, அவர் என்னை விட்டு விலகுறது இல்ல, என்னை கைவிடுறது இல்ல. என்னுடைய தேவையை, எனக்கு தேவையானதை, எனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு சந்திப்பார். அவ்வளவுதான். அதனால நான் பண ஆசையில போய் இதை சந்திக்கணும், அதை சந்திக்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி நான் அவரை விட்டுறக்கூடாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு. அடுத்த 6வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஆதினாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதனால கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். மனுஷனால எனக்கு என்ன செய்ய முடியும், என்னை எப்படி நடத்த முடியும், என்னை எப்படி போஷிக்க முடியும்? என்னை காப்பாற்றக்கூடிய இடத்தில் எந்த மனுஷன் இருக்கிறான்? என்னை சிறு வயதிலிருந்து போஷிக்க என் தகப்பனார், என் தாயார் இருந்தாங்க. இப்ப கர்த்தருடைய கிருபையில கர்த்தர் என்னை போஷித்து நடத்துறார். அவர்களை கொண்டு என்னை போஷித்த தேவன் இப்பொழுது அவர் என்னை போஷிக்கிறதை நான் பார்க்கிறேன். என்னை கொண்டு என் குடும்பத்தை போஷிக்கிறார், உங்களை போஷிக்கிறார். இப்படின்னு பல விஷயங்களை நான் செய்தாலும் இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சகாயரா இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஊழியத்துக்கு வந்த புதுசில உறவுகளும் வெளியில இருக்கிறவர்களும் ஊழியத்தில் இருக்கிறவர்களும் விசுவாச பிள்ளைகளிலும் உண்டான கேள்வி என்னன்னா, இது எப்படி உன் வாழ்க்கைக்கு பத்தும்? வாழ்க்கைக்கு எதுதான் பத்தும்? இது எப்படி உன் வாழ்க்கைக்கு பத்தும்னுவாங்க. வாழ்க்கைக்கு எதுதான் பத்தும்? 10,000 சம்பளம் வாங்குறதும் பத்தல, 20,000 வாங்குறதும் பத்தல, 30,000 பத்தல, 50,000 பத்தல, 80,000 பத்தல, 1,00,000 பத்தல. 1.5 லட்சம் வாங்குறவன்ட்டு இப்ப கேட்டீங்கன்னாலும் அதுவும் அவனுக்கு என்ன பண்ணல, அவன் அதுக்கு தகுந்த கடன் வச்சிருக்கா, ஐயா கட்டிக்கலாம்னு சொல்லு. அவன் வாழ்க்கைக்கு எதுவுமே பணம் என்ன பண்ணாது, பத்தாது. ஆனா வாழ்க்கைக்கு போதுமான ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கர்த்தராகிய இயேசு.
அவர் 10,000 ரூபாய் வாங்குறவனையும் போஷித்து காப்பாற்றுகிறார். 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறவனையும் போஷித்து காப்பாற்றுகிறார். ஒருவனையும் அப்பத்துக்காக இறந்து திரிய தேவன் விடுகிறவரே அல்ல. காரணம், நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரிகிறது அல்ல என்கிற வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார். வெறுமனையா டீ தூளை வச்சு தண்ணிய வச்சு கொதிக்க வச்சு குடிச்ச காலத்தோட ஒரு வேலையை ஓட்டுன நாட்கள்ல உண்டு ஊழியத்தின் ஆரம்பத்தில். அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவர் மனுஷனுக்கு சகாயரியா. இப்பயும் நிறைய பேருக்கு உண்டான கேள்வி என்னன்னா, ஃபாரின்ல இருந்து ஏதாச்சும் ஃபண்ட் கிண்டு வரும், நல்லா இருந்தா இப்படி பேசுவோம், நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவான் அப்படி சொல்லுவான். அவன் மொத்தமாக உலகம் நம்ம செய்யறது என்ன பண்ணவே பண்ணாது. மனுஷன் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் போஷிக்கிறான் அப்படின்ற விஷயமே வராது. யாராச்சும் செய்திருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு வர முடியும். ஒரு தனி மனிதனால் வர முடியாது. பாருங்க, நீங்கள் சம்பாதிக்கிற விஷயத்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா மாத்தணும்னா, யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுக்கு உடைய கரங்களை தேவன் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா மாற்றி தரணும்னா, கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் நீங்கள் சம்பாத்தியத்தை வீணாய் அளிக்க முடியுமே தவிர அதை பிரயோஜனம் உள்ளதா மாற்ற முடியாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க எவ்வளோ மாசம் எனக்கு இவ்வளவு வருது அப்படின்னும் போது செலவு இவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒதுக்கி வைப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் ஒண்ணு இருக்குல்ல, அதை யாருமே எந்த அணையும் கட்டி என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது, தேக்கி வைக்க முடியாது. அதை உங்களுக்கு அந்த அணையை திறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க, அந்த அணையை மட்டும் எதிர்பாராத செலவு என்கிற அணையை மட்டும் அவர் திறந்து வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு 100 TMC 200 TMC அளவுக்கு தண்ணி வெளியே பெருக்கெடுத்து வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாரந்தோறும் எதிர்பாராத செலவுகள். நல்லாதான் பிரதர் போன போய் சேர்ந்துருப்பேன் பிரதர், ஹாஸ்பிட்டல் செலவு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பிரச்சனைகள், ஒண்ணு செய்ய முடியாது பாருங்க. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு சகாயரா இருந்து, ஏதாவது குறை இருக்கிறதா இல்ல ஆண்டவரே, ஒன்று என்ன இருக்கு, 2 மீன், சாரி 5 அப்போ 2 மீன் இருக்கு ஆண்டவரே, அதை ஏண்ட கூட அவர் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். மீதி 12 கூடைகளை அது பாருங்க வேஸ்ட் பண்ண விட்டுருக்கலாம் ஆண்டவரே. சரிப்பா எல்லாருக்கும் எடுத்துட்டு போக சொல்ல அப்படி சொல்ல, இல்ல மீதி 12 கூடை எடுத்து நீ எடுத்துட்டு வந்துருட்ட. யார்கிட்ட? சீஷர்கள்ட்ட. அங்க வந்த ஜனங்கள்ட்ட பகிர்ந்து கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் மிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணிடுவான், அதை வேஸ்ட் பண்ணிடுவான். இல்ல வேஸ்ட் பண்ணாத, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு, நம்ம பாத்துக்கலான்ற. அது கெட்டு போயிருக்குமா பிரதர்? அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தது கெடாது இல்ல, அதனால அவங்க வச்சிருந்தாங்க. நமக்கு கொடுக்கறது எல்லாமே என்ன பண்ணிருது, இன்னைக்கு காலைல செய்யறது ராத்திரிக்குள்ள என்ன பண்ணிருது, போய் சேர்ந்துருது. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது, அதான் சொல்றாரு, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட அவர் எதை கூட்ட மாட்டாருன்றாருங்க, வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம்? அப்பதான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நேற்று என்ன எல்லா ஆசீர்வாதத்தை வாங்கினதே இல்லாத மாதிரி பாக்குறீங்க. வேதனையே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? சரி பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இப்ப வேணும்? உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன ஆசீர்வாதமே வேண்டாமா? முடிச்சதுக்கு அப்புறம் ஜோம் பண்ணி கொடுக்கப்படுதே. என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தா, ஏதாச்சும் ஒரு வீடு, ஏதாச்சும் ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு சாப்பாடு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டை, நமக்கு ஒரு இடம் இருந்தா ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வேதனை இல்லையா அதுல? வேதனையே இல்லையா? இடம் வாங்கிட்டா வேதனை இல்லையா? அதுக்கப்புறம் வேற ஒரு வேதனை வந்துடும். அதை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் வாங்கி அதை தக்க வச்சுக்கிறது, அது பெரிய வேதனை. அப்புறம் வீடு மட்டும் கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு தந்துட்டாரு, கட்டிட்டோம்னா கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. எந்த வீடுலாம் நமக்கு தெரியாது, நம்ம வீட்டை கட்டணும் அவரு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. அவரு வீட்டை அவர் கட்டிக்கிறாரு, நம்ம வீட்டை பத்தி இல்ல, நம்ம வீட்டை அவர் கட்ட மாட்டாரு. அவர் சொல்ற வீடு எது? இது இதை மறுரூபத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு நான் கட்டுவையா?
உன்னுடைய பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்ன்றாரு. இந்த வீட்டை வச்சு நீ செய்யற எல்லா பிரயாசத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வருவ ஒரு நாள், ஆனா இந்த வீட்டை நான் மகிமைப்படுத்தி எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காக்கிறவருடைய பிரயாசம் மிருகா. எந்த நகரத்தை? ஏன் சபையாகிய நகரத்தை. நரகம் அல்ல, நகரம். ஏன் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். நீங்க பாருங்க, சகரியா 2:5 வாசிக்கும் போது, நான் அதற்கு சுற்றிலும் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அந்த அந்த சபையின் நடுவிலே, அதாவது எருசலேமின் நடுவிலே மகிமையை வாசம் பண்ணுவேன்றாரு. சரி, இப்ப வீடு வேதனை இருக்குன்றீங்க, இடம் வேதனை இருக்குன்றீங்க, கல்யாணம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நான் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும். வேதனை இல்லையா? அண்ணன் எல்லாருக்கிட்டையும் கேட்டாக்க தெரியும் அது எவ்வளவு வேதனைன்றது இல்லையா? இல்ல இல்ல பிரதர், வேதனை எல்லாம் இல்ல. பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேதனை, பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு வேதனை, அப்புறம் கத்தர் எப்படியாச்சும் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டா போதும் பிரதர், அது வேதனை இல்லையா? தரிசியில இருந்து வெளியே வந்ததுல இருந்து எல்லாமே என்னதான்? வேதனை தான். இப்ப பைபிள் சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட அவர் என்ன கூட்ட மாட்டாரு. என்ன ஆசீர்வாதம் ஐயா? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னையா? வாசிக்க பார்க்கல, வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரம். என்னைக்காச்சும் இப்படி உட்காந்து வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆண்டவரேன்னு கேட்டப்பதான் சொன்னாரு, எனக்கு இதை தாரும், வேதனை உள்ளதெல்லாம் எனக்கு திரும்ப நான் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 3:18 வசனத்தை வாசிங்க. நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி, அதான் நீங்க ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு ஆண்டவர் ஒண்ணு செஞ்சிருக்கிறாரா? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணை, நெருப்புல புடமிடப்பட்ட பொண்ணை உனக்கு தரேன். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும், உடுத்திக் கொள்ள வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்துல வாங்கிக்கொள். என்னிடத்துல வாங்கிக்க, என்கிட்ட மட்டும் வாங்கிக்க, மத்த எவன்கிட்டயும் போய் வாங்காத. பார்வை அடைபடி, நீ பார்வை அடைபடிக்கு உன் கண்களுக்கு என்ன படவும் போல கலிக்கும். கலிக்கன்னா என்னங்க? வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. கலிக்கன்னா என்னங்க? ஆயில்மெண்ட். கடிவாளம் இல்ல, கலிக்கும். முதல்ல என்ன பாக்குறதுக்கு உனக்கு ஒரு ஆயில்மெண்ட் போறேன். இது எல்லாமே யார் செய்யறாரு? நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பில புடமிடப்பட்ட பொண்ணை வச்சிருக்கிற. பொண்ணையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு எதையும் தர, வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவுன்றாரு. என்கிட்ட வந்து வாங்கிக்க. நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு என்ன சொல்ற? ஆலோசனை சொல்றேன். நான் நேசிக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். நாளைய ஜாக்கிரதையா இருந்த என்ன திரும்புன்றாரு? மனம் திரும்ப. அப்ப கவனிங்க, பைபிள் சொல்லுது, நீ ஐஸ்வர்யவனாக நெருப்பில புடமிடப்பட்ட பொண்ணு இருக்கு. எது பொண்ணு? கர்த்தருடைய வார்த்தை தான் ஐஸ்வர்யவனாக்கும். நம்ம இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு எந்த கடையில போய் என்ன வாங்குறது? அரிசி கேட்டா தருவானா? வருது, அவன் அரிசி கேட்டா தரமாட்டான் இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு போய். ஆனா அதை விலைய செய்கிறவரே கர்த்தர் தான். உன் கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கலாம்னு அதை போய் நீ வாங்க முடியாது, அதை வாங்கி நீ சாப்பிட முடியாது. தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலும் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தை என்கிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் வேதனையை அவர் கூட்டாத ஒரே ஆசீர்வாதம். இதுல வேதனையே கிடையாதுங்க. அந்த வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அந்த வேதனை இல்லாமல் உங்களை அதன் பாதையில நடத்துகிறவராகவும் இருக்கிறார். 1 யோவான் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுவதே அவருடைய கற்பனையை கை கொள்வதா. அவருடைய கற்பனைகள் ஒன்றும் என்ன அல்ல, பாரமானதே கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறது பாரமே கிடையாதுன்றாரு. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் இந்த நல்ல காலை நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதனை கூட்டாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். பண ஆசை இல்லாதவர்களா இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறது? எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவைகளுக்கு சந்திக்கக்கூடிய பண தேவைகள் இருக்கிறது, இது போதும் நான் நினைக்கிறேன். இல்லையா, தேவன் ஒருவர் மாத்திரம் போதும். அவர் இருந்தால் இன்னும் இன்னும் எதை வேண்டுமோ அதை உங்களுக்கு தர வருவதவராக இருக்கிறார்.
முதல்ல நம்ம புரிதலை மாத்துப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் இயேசுவின் இடத்தில் ஒரு நாள் கேட்கிறார்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், ராஜ்யத்தை எப்பொழுது எங்களுக்கு திரும்ப தருவீர்? அதுக்கு அவர் சொன்னாரு, என் நாமத்து நிமித்தம் எவனாச்சும் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது அல்லது ஜீவராசிகளையாவது எதையெல்லாவற்றையும் நீ விட்டு என்ன பின்பற்றி வந்தியோ அதை எல்லாவற்றையும் இம்மையிலே உனக்கு நூறத்தனையாய், நூறத்தனையா துன்பத்தோட நூறத்தனையா. அப்ப இம்மையில நீங்க பெற்றுக்கொள்ற எல்லாமே எதோட வரும்? போனஸ். துன்பம் தான் போனஸ். துன்பத்தோட நூறத்தனையாய் மறுமையில உங்களுக்கு என்னத்தையும் கொடுக்குறேன்றாரு, நித்திய ஜீவனும் தரேன்றாரு. அதுல என்னவே கிடையாது, துன்பம் இல்ல, எது இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, எதுவுமே இல்லாத. அதுக்காக தான் நீ இதை பின்தொடர்ந்து வந்திருக்க. என்ன பின்தொடர்ந்து வந்திருக்க? ஆனா இந்த உலகத்துல உன்னை தரித்திரமா வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. இந்த உலகத்துல நீ செய்யறதை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. நீ உன் கை பிரயாசங்களை சாப்பிடுவா என்ற சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்துவ. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்கிற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துவ. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்ப, உன்னை பெருமைப்படுத்தவே பெருமைப்படுத்துவ. அவர் இருக்கும்போது ஆபிரகாம் என்ன படிச்சுட்டு போய் கானான் தேசத்துல அவன் நிற்க இடம் தாங்க கூடாது இருந்தது, அவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொண்டான்? காரணம் என்னன்னா, நீ செய்யற வேலை சின்னதோ பெருசோ அப்படி இல்ல, அவர் உன்னோடு இருந்தால் அந்த வேலையை உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். எங்க உன்னுடைய தேவை இவ்வளவுதான்றது ஒன்னால கணிக்க முடியும். அந்த தேவையை குறைக்க தேவனுக்கு வல்லமை உண்டு, தெரியுங்களா? அந்த தேவையை அதிகமாகவும் அவருக்கு வல்லமை உண்டு. நான் என்னுடைய ஜீவியத்துல சொல்றது, அதிகமானாலும் எனக்கு நீர் தான் ஆண்டவரே, குறைவானாலும் எனக்கு நீர் தான் ஆண்டவரே. அதனால எனக்கு எவ்வளவு சம்பளம்ன்றத நிர்ணயிக்கவே, அதிகமா இருந்தா அதிகமா கொடுப்பாரு, கம்மியா இருந்தா அதனால நான் அதிகமாவே வச்சுக்கிட்டே இருந்தாக்கதான் பிரதர் எனக்கு அதிகமாவே தருவாருன்னா என்னை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. உன்னை யாரை கேட்டு நீ அதிகமாக்கிட்ட? உங்களுக்கு முன்னாடி சொல்ற என்னுடைய விசுவாசத்தை, உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நன்றாய் கவனித்து அவர்களுடைய நடக்கை முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். விசுவாசம் என்னன்னா, கொஞ்சமா எடுத்தவனுக்கு குறைவானதும் இல்ல, அதிகமா எடுத்தவனுக்கு நிறைவானதும் இல்ல. எது தேவையோ கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு, அந்த குடும்பத்தை அந்த வீட்டை அவனே ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிற இன்னொரு வீட்டோடு, இன்னொரு நபரோடு, இன்னொரு பிள்ளைகளோடு, இன்னொரு தாய் தகப்பனோடு, இன்னொரு விஷயங்களோடு நம்ம எந்த விஷயத்திலும் என்ன பண்ணாதீங்க, ஒப்பிடாதீங்க. ஏனென்றால் நமக்கு கொடுத்த எல்லாமே தேவனுடையது. காரணம் நம்மை நல்லா வச்சிருக்கிறாரு, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல பலத்தை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அவன மாதிரி என்னால் படிக்க முடியல பிள்ளைங்க நினைக்கிறது, அதை நம்ம சொல்லுவோம். அவன மாதிரி நல்லா மார்க் வாங்கிட்டு வரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிள்ளைங்க சொல்றது, அவங்கள மாதிரி நீங்க எனக்கு செய்றீங்களா? யாரோட ஒப்பிடாது. யார மாதிரி நீங்க செய்ய வேண்டாம், யார மாதிரி நீங்க மார்க் வாங்க வேண்டாம். நீங்களா உங்களுக்கு என்ன கத்தல் கொடுத்தாரோ அதை செய்யுங்க. முயற்சி பண்ணுங்க. உங்கள் முயற்சிக்கான பலனை கொடுக்கிறது கர்த்தர். அதை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாலும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க வலையில ஒரு மீனும் அகப்படாது. அதனால அகப்படாதனால கர்த்தர் என்னோட இல்லைன்னு அர்த்தமா? இப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் ஒரு மாதிரி நெருக்கடியா இருக்கு, அதனால கர்த்தர் உங்களோட இல்லைன்னு அர்த்தமா? இல்ல. அவர் படகுல ஏறிட்டாருன்னா நீ எத்தனை ராத்திரி கண்விழிப்புகளிலும் உன் முயற்சிகளிலும் பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்கலன்னு சொல்றியோ, அவர் உன் படகுல ஏற்றுக்கொள்றதுக்கும் அவர் மகிமைப்படுத்துறதுக்கும் சில குறைவுகளை அவரே அனுமதிப்பார். அந்த குறைவிலே அவர் வந்த பிறகு அதை நிறைவாக மாற்றிப்பட தேவனுக்கு பலன் உண்டு. எனக்கு ஏன் பலவீனம் வருது? பலவீனத்தில் அவர் பலன் செய்கிறதற்காக பலவீனம் வருகிறது. எனக்கு ஏன் வியாதி வருகிறது? அந்த வியாதியில் சுகமளிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதற்காக என்னிடத்திற்கு வருகிறது. ஆமத்தாவது என்னை அழிக்க இல்லையா, அவர் நாமத்தை மேம்படுத்த. அதுதானே விசுவாசம்.
உலகத்துல இருக்க சொல்ல, இது ஏன் உனக்கு சம்பவிக்குது, எனக்கு ஏன் சம்பவிக்குதுன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார், சம்பவிக்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அவருக்கு தெரியும் என்னுடைய காரியங்களை எப்படி நகர்த்த வேண்டும், நடத்த வேண்டும் என்று. என் சிருஷ்டி கர்த்தர், என்னை உருவாக்கினவர், அவர் நன்றாய் இருந்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு ஒன்றை செய்திருக்கிறார் என்றால் அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் மோசேக்கு ஒன்றை செய்திருக்கிறார் என்றால் அவர் அதை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு 5000 பேரை போஷித்தார் என்றால் அதை இன்றைக்கும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அதை இன்றைக்கும் அதை காட்டிலும் மேன்மையானதை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எப்படி பிரதர்? ஒரு முறை சொல்லும்போது சொன்னாங்க, அந்த செங்கடல் வழியா நடந்து போனவனுடைய நிலை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை அவன் என்ன பண்ணி இருக்கிறான் பார்த்திருக்கிறாங்க. அந்த ஜனங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, புசிச்சு இருக்கிறாங்க. கண்மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அவங்க குடிச்சிருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட பாக்கியத்தின் கிருபையும் பெற்ற ஜனங்கள் பிரதர். அவங்க நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணல, கிடைக்கலையா அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களா, நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களா? அவனுக்கு கண்மலைன்னா என்னன்னு தெரியாம தண்ணி குடிச்சான். இன்னைக்கு அந்த கண்மலை யாருன்றது உங்களுக்கு என்ன பண்ணுது தெரியுது. அவனுக்கு தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை புசிச்சான். ஆனா மன்னா யாருன்றதே அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. செங்கடல் என்னன்றது அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுது. மேகசமம் என்னன்றது அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுது. யோர்தான் என்னன்றது தெரியாது, உங்களுக்கு தெரியுது. அவர்கள் பெரியவர்களா, நீங்கள் பெரியவர்களா? மோசையோட ஊழியம் மகிமையானதா, இன்னைக்கு நாம செய்யற ஊழியம் மகிமையானதா? அவர் சர்ச்சில எவ்வளவு பேர் இருந்தாங்க? 6 லட்சம் புருஷர்களுக்கு ஒரு மனைவி, புருஷர்களுக்கு ஒரு பிள்ளைகள், 18 லட்சம் பேர். ஒரு முறை சர்ச்சை கூட்டினாருன்னு வச்சுக்கோங்க, மேகசமம் தான் வந்துச்சுன்னா 18 லட்சம் பேர் ஒரு நாள் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரா இருந்திருப்பான், அது பேருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய பாஸ்டர், எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சவர். அவரை குறித்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒளிந்து போகிறதின் ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகமே அவ்வளவு பிரகாசமா இருக்குமானா? மோசேயோட ஊழியம் எப்படியா? ஒளிந்து போகிற ஊழியமா? அவன் முகமே அவ்வளவு பிரகாசமா இருக்குன்னா அழியாத ஊழியத்தை செய்கிற எங்களை எவ்வளவு தேவன் பிரகாசிக்க உள்ளவரா இருப்பார்ன்ற இந்த மேன்மை, இந்த தகுதி தேவன் கொடுத்ததுன்றாரு. இன்னும் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அவர்கள் முக்காடுபட்டிருக்கிறார்களே, இருதயத்தில் அவர்களுக்கு முக்காடு இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த முக்காடு நமக்கோ நீக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. எத்தனை மேன்மை, எத்தனை கிருபை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்காரு தெரியுங்களா? அந்த அதிகாரத்தை போய் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. அந்த வசனத்தை தாண்டி யாருமே போறதில்ல. அடுத்த வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு எழுதுறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 19 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 18 அதுல 19 18 தான் இருக்கா? 18ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் தானே அந்த சாயலாக மகிமை மேல் மகிமை அடைந்து என்ன அடைகிறோமா? மறுரூபப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாகவே மகிமை மேல் மகிமை அடைகிறோம். இந்த சாயல் யாருக்கு கிடைக்கல? இஸ்ரவேலர்களுக்கு. அந்த மகிமை அடைதல் யாருக்கு கிடைக்கல? இஸ்ரவேலர்களுக்கு. கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல யாரும் இஸ்ரவேலர்கள் யாரும் என்ன பண்ணல, பார்க்கல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதை தந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, மறுரூபப்படுறதுக்கு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கா, உனக்கு கிடைச்சிருக்கா? நீங்க வேதத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவர்கள் எல்லாரும் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாகவே என்ன பண்ணி இருக்கிறார், ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எபிரேயர் 11 கடைசி வசனத்துல அவர் சொல்றாரு, முன்னதாக ஏற்படுத்தின விசேஷம் என்ன? அவங்க எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். நாம் எல்லாரும் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே முன்குறிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அவருக்கென்று, அவருடைய சாயலுக்கென்று, அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக, அவருடைய மனைவியா, மனவாட்டியாக. அதனால சொல்றாரு, அவர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாங்க.
அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இத்தனை காரியங்களை செய்திருப்பாரானா புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற உங்களுக்கு? அதனாலதான் பாருங்க, அவர் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தது போல செய்யற தப்புக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணல, தண்டனை கொடுக்கல. கொடுத்திருந்தாருன்னா இங்க நிறைய பேர் உயிரோடு இருக்க மாட்டோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். தீர்க்க தரிசனமே எவ்வளவு வலிச்சுன்னு தெரியுங்க. அவன் என்ன நினைவுல இருந்து சொல்றான்றது தெரியுங்க. உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பல பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும். அந்த அந்த ஒரு கிஃப்ட் மட்டும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கிஃப்டை மட்டும் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களா சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி இவங்க இப்படி செய்யறாங்களான்ற அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சூழல் எனக்குள்ள இருக்கிற ஒரு கட்டத்துல நான் ஆரம்ப நிலையில உண்மையாவே எனக்குள்ள பேசுறது நீர் தான் ஆண்டவரே, இவங்க இப்படி பண்றாங்கன்னு நம்பவே முடியல ஆண்டவரே. பொறுமையா இருக்கியா? அவன் சுயத்திலிருந்து தான் பேசிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியாது. இந்த தரிசனம், தீர்க்க தரிசனம் எல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னாதான் சொல்லுவேன். அதே போல அதுல என்னெல்லாம் காட்டுறாரோ அது எதையுமே ஏமாத்தாம சொல்லுவேன், மறைக்க மாட்டேன். சொல்லாதது ஒண்ணு சொல்றத வேலையெல்லாம் எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அது ஏன் அதை நான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு நான் தேவையில்லாத பிரச்சனையை ஏன் மண்டையில இழுத்து போட்டுக்கிறதுக்கு? சிலர் ஜனங்களுக்காகவே சொல்லுவாங்க. அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. காட்டுறாரு, பாக்குறேன்னா பாக்குறேன், சொல்லுனாரா சொல்ற, பார்த்தாலும் சொல்லல, பேசாம வாய் முட்டு போயிட்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் செய்யற தவறெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், தவறை உணர்த்துவார். எல்லாருக்கும் சொல்லி அசிங்கப்படுத்த மாட்டார். அது ஆண்டவருடைய பழக்கமே கிடையாது. கையும் களமா பிடிக்கப்பட்ட உபச்சாரஸ்திரியை கொண்டு வந்து கர்த்தர் இடத்துல கொடுத்த போது அவர் என்ன சொன்னாரு? போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. உங்களிடத்துல எவன்கிட்ட பாவம் இருக்கோ அவன் முதல்ல கல்லேறி, இல்லையோ அவன் முதல்ல கல்லேறி, அப்புறமேட்டு பாத்துக்கலான்ட்டாரு. இவர் குனிஞ்சி தரையில் எழுதிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல வரும்போது சொல்றாரு, போய் நீ பாவம் செய்யாத. சமாரியஸ்தரிகிட்ட போயிட்டு தாகத்துக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அது அவர் சொல்றார், நீ யூதனா இருக்க என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா? கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுதான் நீ என் இடத்துல கேட்டிருப்ப, நான் உன்கிட்ட கேட்கிற குழு. சரி உன் புருஷனை கூட்டிட்டு வா. இப்பொழுது எனக்கு புருஷன் இல்ல ஆண்டவரே. நீ சரியாய் சொன்ன, இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்ல. என்னுடைய இருதயத்தினுடைய காரியத்தெல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறீங்க. எப்படி ஆண்டவரே? ஏம்பா நீ செஞ்சிட்டு இருக்கிற அவ்வளவு சின்னமான கிரியை சொன்னார் ஆண்டவர். அப்படி இப்பொழுது இருக்கிறவனும் எனக்கு புருஷன் இல்லை. அவர் பேசவே அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்போ நீ சரியாய் சொன்னாய், உன்னிடத்தில் இப்பொழுது இருக்கிறவனும் புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவன் கேட்கிற, ஆண்டவரே வரப்போகிற மீசியாதான் இப்பெல்லாம் தெரிஞ்சு பாருன்றத நாங்க அறிஞ்சிருக்கிறோம், நீர் அதுவா ஆண்டவரே? அதுக்கு அவர் சொல்றாரு, உன்னோட பேசுகிற நானே அவர். சரி ஊரில் போய் மேசியா வந்திருக்கிறாருங்கிற செய்தி அறிவிச்சு ஊரார் எல்லாரையும் கூட்டிட்டு வரா. நான் செய்த எல்லா விஷயத்தையும் எனக்கு ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்த ஊருக்கு முன்னாடி இவன் எவ்வளவு கேவலமானவ தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? உன்னுடைய குறைவை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய பலவீனத்தை அவர் உபயோகப்படுத்திக் கொள்கிறவர் அல்ல, அதை மன்னிக்கிற மிகப்பெரிய தயவு பெருத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் உன்னுடைய குறைவை அட்ரஸ் பண்ணி அதை பெருசாக்கி ஊதி அது எல்லாருக்கும் முன்பாகவும் கொண்டு போய் நிறுத்தி உன்னை அவமானப்படுத்தி தலைகுனிய வைக்கிறவன் இவ்வுலகத்தின் அதிபதி. நல்ல கவனிச்சுக்கோங்க. பெலிசியருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது தலை குனிஞ்சு போய் நின்னா சிம்சோன். தேவ பலத்தினால் கிரியைகளை நடப்பித்தவன் தலை குனிந்து போய் நிற்கிறான். தேவன் அவனை விட்டுட்டார். அவன் கேட்டான், தேவனே எனக்கு இறங்கும். நீங்க ஒருவன் செய்கிற விஷயத்தை வச்சு இவனோடு கர்த்தர் இல்லைன்றதை நீங்க தீர்மானிக்க கூடாது. அவனுடைய இருதயத்தை வச்சு அவரு ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க.
ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. அவர் திரும்பவும் ஒரு விசை வெள்ளத்தினால் நிரப்பும் என்று கேட்டான். கர்த்தர் அவனை வெள்ளத்தினால் நிரப்பினார். அவர் நிரப்பினார். சத்துருக்கள் எல்லாரையும் அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை காட்டிலும் அவன் சாகும் போது எல்லா சத்துருக்களையும் கொன்று போட்டான். அதனால யாரும் நியாயம் இருக்கிறதுக்கு இங்க உலகத்துல யாரும் தேவன் அல்ல. அதான் சொல்றாரு, வேசிக்காரர் உபச்சாரக்காரர் நீங்க தேவன் நியாயம் இருப்பாரு. அவர் பார்ப்பாரு, நீங்க வேலை பாரு. இருக்கிற எல்லாரையும் அவர் மனமாத்தி அவன் பரிசுத்தப்படுத்தி அவன் பாதுகாத்தா இவன் எல்லாரையுமே வேறு நீ கத்தருக்கு தகுதியானவன் இல்ல. யாருமே தகுதி இல்லாதவன்னு சொல்ல யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. சொல்ற இப்ப ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசக்கூடாதுன்னு சொல்லுறாங்க. புரியுதுங்களா? ஊழியக்காரன் விசுவாசிக்கு விரோதமா பேசலாமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஊழியக்காரனுக்கு விரோதமா நான் வாசிக்க கூடாது பைபிள் சொல்லி இருக்கு. அது எதுக்கு சொல்லி இருக்குன்றதெல்லாம் அடுத்த விஷயம். அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி இன்னைக்கு ஊழியக்காரன் சேஃபா ஒரு அந்த போர்வைக்குள்ள உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். விசுவாசிக்கு விரோதமா ஊழியக்காரன் நான் வாசிக்கலாம்னு பைபிள் சொல்லி இருக்கா? எனக்காக ரத்தம் சிந்தின அதே ரத்தம் தானே உங்க மேல இருக்கு. பைபிள் சொல்லுது அவர்களை இருமாப்பாய் நடத்தாமல் எழுதியிருக்கு. அவன் உனக்கு வேலைக்காரன் கிடையாது. அவன் வீட்டுல நீதான் வேலைக்காரன். அதாவது எங்களை சொல்ற நீ எனக்கு வேலைக்காரன். அவர்கள் என் வீட்டில் பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறார்களா? யார? உங்களை விசுவாசிகள வேலை செய்யறதுனால அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கனம், மேன்மை, அதிகாரம், வல்லமை இது எல்லாம் வேறு. ஆனா அதுல எதுவுமே உங்களுக்கு குறைவா கொடுத்தல. அதை காட்டிலும் மேன்மையான விஷயத்தை தந்திருக்கிறார். உங்களுக்காக தானே எங்களை நியமிச்சாரு. எங்களுக்காக உங்களை கூட்டு வந்தாரா? எனக்கு ஒரு கேள்வி. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை வேண்டிக் கொள்ளும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரா இல்லையா? வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரா இல்லையா? அறுப்பு இருந்தா தானே வேலையாட்களுக்கு வேலைய. உங்கள் நிமித்தம் தான் என்னை ஊழியர் தான் நியமிச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு வேலை செய்ய இல்ல, அவர் நிமித்தம் உங்களுக்கு வேலை செய்ய. உங்களை சார்ந்த இல்ல, அவரை சார்ந்து உங்களுக்கு வேலை செய்ய. உங்களுக்கு ஊழியக்காரன் தான், ஆனா உங்களுக்காக அல்ல, அவர் நிமித்தம் உங்களுக்காக வேலை செய்யும். அவர் நிமித்தம் உங்களுக்கு அந்த கனத்தை கொடுக்கணும். அவர் நிமித்தம் உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அவர் நிமித்தம் உங்களுக்கு அந்த மேன்மையை கொடுக்கணும். என்னையா என் பண்ணையில வேலை செய்யறவங்க மாதிரி போரடிக்கிற மாடு மாதிரி எல்லாம் இழுக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சபையை கனப்படுத்தும் போது சொல்றாரு, என் வீட்டார் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், என் இருதயத்தை போல நீங்கள் இருக்கிறீர்கள். தப்பு செய்வது கடிந்து கொள்றாரு. அதுதான் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறதுனுடைய அடையாளம். ஆனா இங்க எப்படின்னா தப்பு செய்யும் போது என்ன பண்ணணும்? பிரதர் சப்போர்ட் பண்ணணும். தப்பு செய்யும் போது உன்னை கண்டிச்சுதான் ஆகணும். இது தவறுன்றது சுட்டி காட்டி தானே ஆகணும். நீதிமானுடைய குற்றத்தை நிமித்தம் நீ கடிந்து கொள்ளனா அவனுடைய ரத்த பலிக்கு நீ பாத்திரவனா இருப்பியா? உங்களுடைய ரத்த பலியை வாங்கி நான் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதான் அவர் சொல்றாரு, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யறவர் சுற்றித் இருந்தார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் சொல்றாரு, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மத்தேயு 16ல சொல்றாரு. ஆனா அதே பேதுரு அதே அதிகாரத்துல என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவர் மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்ன அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, பிதாவை சாத்தானே அதே 16ல சொல்லியிருப்பாரு. ஏன்? தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறது என்ன? நீ மதிக்க கூடாது, பாடுபடக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, ஏ பின்னாக சாத்தான முன்னாடிதான் சொன்னாரு, என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப என்ன சொல்றாரு? பின்னாக சாத்தான. நீ பாருங்க, அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சாலும் மாம்சீகமா யோசிக்கும் போது சொல்றாரு, பரவாயில்லப்பா இவன் இப்பதான் எனக்கு முன்னாடி என்னை புகழ்தான், அதனால தூக்கி மண்டையில தூக்கி கொண்டாடுறவர் இல்ல. வேத வார்த்தைக்கு எதிர்த்து நின்னா அது வீட்டுக்குள்ள இருக்கிறவனாலும் சரி வெளில இருக்கிறவனாலும் சரி ஆட்டு தூக்கி வெளியேற்றிருக்காரு. அதனால கவனமா இருக்கணும். நியாயாதிபதி நியாயம் இருக்கிற கர்த்தருடைய வேதத்துக்கு முன்பாக பயத்தோட இருக்கணும். எடுத்து எதையாச்சும் பேசிட்டு போயிட முடியாது. என்ன பேசுறோம் இன்றும் எங்க எழுதி இருக்க சீலர் சொல்றது, இது மாதிரிலாம் பேசினா ஒருத்தன் இருக்க மாட்டான். குழப்பமா இருக்கு. எனக்கு ஆரம்பத்துல வந்த விஷயம் என்னன்னா, வருஷங்களாய் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை இவங்க மாத்தி ஒண்ணு சொல்றாங்க. நான் மாத்தி சொல்ல, இவ்வளவு வருஷமா நீதான் புரியாம இருந்திருக்கிற. பைபிள் அப்படியே மாறாம அப்படியே தான் இருக்குது.
நான் சொல்ற எத்தனை விஷயங்களும் நீ வேதத்துல இருக்கா, நீ போய் படிச்சு பாரு. இருதாரி எடுத்துக்க, இல்லன்னா தூக்கி எறிஞ்சிரு. கர்த்தர் என்னையுமே தூக்கி எறிஞ்சிருவாருங்க. ரட்சிப்பு நான் சொல்லல, பைபிள் சொல்லி இருக்கு, இப்படிதான் இருக்கு. ரட்சிக்கப்பட்டோன்னே நாம எல்லாரும் இப்பொழுது உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி, கர்த்தருக்கு மகிமை செலுத்து, கனப்படுத்து. பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுனால ஞானசனம் எடுத்தானா, ஞானசனம் வாங்கினதுக்கு அப்புறம் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படுதா? அது உலக தோற்றத்துக்கு முன்னதாவே எழுதப்பட்டுச்சு. அதான் ஒரு தம்பி கேட்டாங்க, என் பேர் எழுதி இருக்குமா? இங்க வைக்கிற பேரெல்லாம் அடையாள பேர்கள். அதுக்கு பேர் என்னங்க? அடையாள பேர். இப்ப வின்சென்ட் ராஜின்னு எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என் பேர்லயே இங்க பல பேர் இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? ஆனா எந்த வின்சென்ட் ராஜின் கவர்மெண்ட்ட போய் கேட்டாக்க என் தகப்பனாருடைய பேரை சொல்லணும். என்ன இன்சியல்? ஏன் இங்க ஒரு 5 பேர் இருக்கிறாயா? நீ எந்த ஊரு? இந்த ஊரா? அந்த ஊர்ல ஒரு 2 பேர் இருக்கிறாயா? நீ எந்த தெரு? இந்த தெருவா? இந்த தெருல நீ ஒருத்தர் தாயா? சரி, ரைட். இதெல்லாம் அடையாள பேர்கள். இப்ப ஆண்டவர் அங்க கெஜெட்ல வச்சு பேர் எழுதி வச்சுக்கிட்டு அதை மாத்திக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் எல்லாருமே ஒரு 4-5 பாஸ்டர் தெரியும். அவங்க வீடு எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் பேரு வேற, அவங்க அம்மா அப்பா பேரு வேற. ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இப்ப கெஜெட் ஆபீஸ்ல வந்து வேற பேர் மாத்தியாச்சு. இப்ப ஆண்டவர் இப்ப அங்க மேல இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல கெஜெட் ஆபீஸ்ல மாத்துவார் ஆண்டவர். சரி, ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன? உங்களுக்கு ஆண்டவர் வச்ச பேரு இந்த பூமியில மனுஷன் வச்சாரு, ஸ்திரீகளுக்கு மனுஷின்னு வச்சாரு. சரிங்களா? மனுஷன்றதுதான் அவர் வச்ச பேரா? சரி, ஜீவ புஸ்தகத்துல எப்படி இருக்கும்? அவர் பேர் தான் இருக்கும். அதான் சொல்ற, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. என் பேர் எவனுக்கு இருக்கோ, என் நாமம் யாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கோ அவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஒரே பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்திற்குள்ளே ஞானஸ்நானம், அந்த நாமத்திலே பாவமன்னிப்பு, அந்த நாமத்திலே விடுதலை, அந்த நாமத்திலே ரட்சிப்பு, அந்த நாமத்திலே மீட்பு, அந்த நாமத்திலே சுகம், அந்த நாமத்திலே பலன், ஜீவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாச்சு. அந்த நாமம் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் வருகிறது. ஏன்னா அவருடைய நாமமே இல்லாமல் வேற ஒரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படல இருக்கு. ஆங்கில வேதாமத்தில் கொடுக்கவே இல்லையா, வேற ஒரு நாமம் கிடையாது. ஆனா அவருக்கு எத்தனை நாமம் இருக்கு? 1000க்கு மேற்பட்ட நாமம் இருக்கு. ஆமென்றது கூட அவருக்கு ஒரு நாமம் தான். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்குன்னு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு நாமம். அப்ப நீங்க இயேசு நாமம் கூட்டமா வருது. நீ எந்த கூட்டத்துல வேணாலும் என்னை வச்சுக்க, நான் எந்த கூட்டமும் கிடையாது. சரிங்களா? நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். நான் ஒரே ஒரு சின்ன கேள்விதான் கேட்கிறேன். இயேசு நாம கூட்டத்துல என்ன வச்சுட்ட? நீங்க இயேசு நாம கூட்டம் இல்லையா? நீங்க இயேசு நாம கூட்டம் இல்லையா? ஒரு ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லி முடிக்கிறீங்க? அப்ப நீ இயேசு நாம கூட்டத்துல இல்லையா? ஒரு தேவை நீ கேட்கும் போது என்ன நாமத்துல கேட்கிற? ஏன் வேற எந்த ஆச்சு நாம? அவருக்கு தான் 1000 நாமம் இருக்கு, அதுல கேட்க வேண்டியதானே? இல்ல பிரதர், அப்ப நீ எந்த கூட்டமோ அதே கூட்டம் தான் நாமம். அவர் நாமம் எனக்கு பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பா. எனக்கு அதை தந்திருக்கிறார். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை விடுவிப்பேன்றாரு. இது ஒரு பெரிய டாக்டரினே கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு தனி கூட்டம், இதுக்கு ஒரு தனி குரூப், இதுக்கு ஒரு தனி இவங்களாம் இன்னார். ஏன் நான் தாழ்த்தப்பட்டவனா? இல்ல நீ எல்லாரும் உயர்த்தப்பட்டவனா? இல்ல நான் உயர்த்தப்பட்டவனா? நீ தாழ்த்தவனா? இந்த இயேசு நாம சொல்ற ஆட்கள் பூரா நம்மளை காட்டிலும் மேலான சத்தியம் எதுவும் இல்ல. சத்தியம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வசனமே சத்தியம். வசனத்தை தவறா புரியல, உனக்கு புரியலையா பேசாம வாய மூடணும். உனக்கு தவறா எதையாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து எதையாச்சும் ஒண்ணு அன்னைக்கு ஒரு சொல்றாங்க, வேத வசனத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை வியாக்கியப்படுத்தணும் சொல்றாங்க.
அது எப்படி அதுவே தன்னை வியாக்கியானப்படுத்திக்கும்? நாம தான் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்றாரு, நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்ன்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்ல, அதுக்கு நாம தானே வியாக்கியானம் கொடுக்கணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலன்னா பைபிள் அர்த்தம் இருக்கா? முதல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் யார் தெரியுமா? தேவனுடைய சரீரமாகிய சபை. அதுக்குதான் சொல்றாரு, நீ வற்றாத நீரூற்ற போல இருப்ப. வற்றாத நீரூற்று யாரு? இயேசுங்க. எதோட ஒப்பிடுறது? அதான் சொன்னல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோடு கூட அவர் எதை கூட்ட மாட்டாரு. இவங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இப்ப நீங்களே இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறது எதுவா இருக்கும்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? வீடு, காரு, பங்களா, அப்புறமேட்டு என்னங்க பிள்ளைகள், அப்புறமேட்டு பொருட்கள், அப்புறமேட்டு அது இது, பேங்க்ல கொஞ்சம் பேலன்ஸ், இதெல்லாம் தான் கர்த்தர் கொடுக்கிற. எடுத்துட்டு போனோமா இல்லையா? போக முடியுமா? எதுவுமே போக முடியாது. வேதனை இல்லாம இருக்காது ஆசீர்வாதம் எல்லாம். ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுனாலே எங்க வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம பேங்க்ல போட்டலாமா? ஏதாச்சும் என்ன பண்ணுமா? அதுக்கு ஏதாச்சும் நமக்கு என்ன கிடைக்குமா? ஏதாச்சும் வட்டி கிடைக்குமா? வச்சிருக்க முடியல. வேதனை தான். இருந்தாலும் வேதனை, இல்லனாலும் வேதனை. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேதனை இல்லையா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அளவில்லாத கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நல்ல காலை நேரத்திலும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட பேசுகிற விஷயம், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவர். அவர் செய்கிற எந்த விஷயமும் மாறாமல் உங்களோடு கூட பின்தொடரும். மாறக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களை நடத்துறவர் இல்ல. இந்த உலகத்திலே மாறக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணினார். அதை நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அது உங்களை தேடி நிச்சயமாய் வரும். கர்த்தர் அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். அதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் வல்லமையில்லை. தேவன் ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் சீக்கிரமாய் பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசத்தோடு பயணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் முடி உங்களுக்கு பதிலை தந்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசமே உலகத்தில் இருக்கிறதை ஜெயம் கொள்ளும். அதுவே ஒரே ஜெயமாக்கக்கூடிய ஒரே காரியமா இருக்கும் என்று சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிற நாம் யாரும் ஜெப கண்களை எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வேதத்தின் சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையும் மேன்மையும் தந்து, விடுதலை ஆசீர்வாதத்தை தந்து, நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, நான் ஒரு நாள் சோர்ந்து போகிறது இல்லை ஐயா. இது நடந்திருந்தால், இது தந்திருந்தால், இது எனக்கு கிடைத்திருந்தால் என்று நான் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஐயா. எல்லாமே நடந்திருக்கிறது. இது நடந்திருந்தால் நீர் என்னோடு இருக்கிறேன். இது கிடைத்திருந்தால் நீரே எனக்கு கிடைத்திருக்கிறார். இது தந்திருந்தால் நீர் உம்முடைய வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார். இதை காட்டிலும் மேன்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஐயா. நீர் என்னிடத்தில் இருக்குமோ எனக்கு இந்த உலகத்திலும் சரி நித்தியத்திலும் சரி குறைவு என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில அணுகாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முழு இதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வுலகத்திலும் சரி உம்முடைய நித்திய ராஜ்யத்திலும் சரி என்னோட வாழ்க்கை உலகத்தின் அதிபதி ஒரு நாள் தொட முடியாது, என்னை தொட முடியாது. முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கும் அதை நீ தருவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலெல்லாம் சோர்ந்து இருக்கிறார்களோ, எந்த காரியத்திலெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தர் ஒரு விடுதலை சமாதானத்தை தாரும், ஆரோக்கியத்தை பலத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும், மேன்மையை தாரும். அதாவது ஐஸ்வர்யம் என்று நான் சொல்லுகிறது ஒரு வார்த்தையின் ஐஸ்வர்யத்தை தாரும், வேதனையில்லாத ஐஸ்வர்யத்தை தாரும். அது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் விசுவாசத்தினால் அவர்களை பெற்றுக்கொள்ள அவர்களை நடத்துகிறதை அவர்கள் கண்கள் காண உதவி செய்யும். தேவரே, நீர் அவர்களோடு இருந்து உயர்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதில் இணைக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பரிசுத்தவான் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காத்து நடத்துவாராக. இவ்வளவு நேரம் கத்திட்டு முடிச்சோட பிரைஸ் ஆடுக்கு கை வைக்க